கர்த்தர் என்னத்துக்கு மேய்ப்பரு? எல்லாத்துக்கும் எனக்கு மேய்ப்பரு. எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. இந்த பூமியில வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் எனக்கு குறைவு என்பது வருவதில்லை, தாழ்ச்சி என்பது வருவதில்லை. சிங்க குட்டிய தாழ்ச்சி பட்டினி கிடக்கும். நான் கர்த்தரை தேடுறபடினால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்றத வாயை திறந்து சொல்லணும். ஆயிரக்கணக்கான முறை சொல்லணும், கோடிக்கணக்கான முறை சொல்லணும். அது உள்ளத்துல இருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் அடிக்கிற வரைக்கும், லைட் அடிக்கிற வரைக்கும் சொல்லணும். ஆனா சில நேரங்களில் வெளியே வராது. பாக்கெட்ல காசு இல்ல, சரீரத்துல வியாதி இருக்குது. இயேசு என்னுடைய வியாதியை கல்வாரிசில சுமந்து தீர்த்துட்டாரு. இங்க அப்போ அத்தனை வாட்டி நம்ம போதிக்கிறோம், இதுதான் போதிக்கிறோம். இயேசு வியாதியை தர்றவர் கிடையாது, இயேசு சுகத்தை தருவார்னு போதிக்கிறோம். உங்க சரீரத்துல ஒருவேளை வியாதி இருந்துச்சுன்னா ஆராதிக்கிற வாரத்திலே, பிரசங்கம் செய்யறவத்திலே சுகமாகும். இதை நீங்க விசுவாசிக்கணும். நான் விசுவாசத்தோட நான் பேசுறேன். சுகமளிக்கிற இயேசு உங்களுக்காக சுகத்தை ஏற்கனவே ஆயத்தமாக்கி வச்சுட்டார். இது ஆமென்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஜெபிக்கும் போது சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்றோம். ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துக்கிட்டு விசுவாசத்தோட ஆராதிக்கிறோம். இதை வெளிப்பாடா போயிடுறோம், அதை சொல்றோம். இதுக்கு எப்ப இதுல வழி இருக்கும் போது எல்லாமே பண்றோம். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன்னு எப்ப நான் சொல்றேன்? நல்லா இருக்கும் போதும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஆனா வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றேன் நானு. ஏன்னா இது ரியல் கிடையாது, அதுதான் ரியல். தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். தேவனுடைய வார்த்தை மாறவே மாறாது.